இந்த வீடியோ வந்து என்னடா அது சம்மந்தமே இல்லாத வீடியோவாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து எனக்கு ஒரு 5 or 6 days இல்லை, ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் வந்து அதை எல்லோரும் வந்து அதை க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இது வந்து இன்ஸ்டாகிராம் ரியலி வந்து ப்ரைவசி கன்சர்னுக்குள்ளே வந்து சில பிரச்சனைகள் இருக்கோ, இந்த மாதிரியெல்லாம் நம்மள்ட்ட டேட்டா எடுக்கலாமா, இது மாதிரியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது. எப்படின்னா, எனக்கு கொஞ்சம் டெக்கை பற்றி தெரியும். ஏன்னா எனக்கு தெரியும் அந்தளவுக்கு இன்காம்பிடண்ட்டான ஆள் கிடையாது. இது இப்படி தான் ஒர்க் ஆகும், இப்படி வீடியோ ஆடியோ கான்டாக்ட்ஸ் எல்லாம் எப்படி அக்சஸ் பண்ணாமல் இன்ஸ்டாவை எப்படி ரெடி பண்ணி வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். ஸ்டில் எப்படி வந்து இன்ஸ்டா வந்து என்னோட டேட்டாவை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இட்ஸ் கிவிங் மீ ஸோ மச் கன்சர்ன். இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன், ஈவன் இன்ஸ்டாகிராம் வந்து ஆப் வந்து லிஸ்ட்லேயே இல்லை, பேக்ரவுண்ட்லேயும் ரன்னிங் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோயேன். அந்த வீடியோ எடுக்கிறேன், அந்த வீடியோ ஆல்மோஸ்ட் 90% ரிசம்பிள், அதாவது எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒரு வீடியோ வந்து எனக்கு ஃபீட்ஸில் வருது. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, அரௌண்ட் 3 தடவை. சில விஷயம்லாம் புரியவே இல்லை. ஈவன் இந்தளவுக்கா ஸ்கேன் பண்ணுவாங்க ஒரு விஷயத்த அப்படின்னு. ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அது என்னோட பர்சனல் வீடியோ, ஒரு மாதிரி கூஃபியாக தான் இருக்கும், இருந்தாலும் காட்டி தான் ஆகணும். அப்போ தான் உனக்கு இதை புரியும். இந்த பாரு. விட்டுரு விட்டுரு விட்டுரு, இங்கே கிளிக்காத விட்டுரு விட்டுரு. கிளியுது உள்ள எதுவும் போடலடா. ஓகே, இந்த வீடியோ தான் இது மேட்ருக்குள்ள வருவோம். இட்ஸ் டூ சீரியஸ். திஸ் வீடியோ வாஸ் ரெக்கார்டட் ஆன் திஸ் ஃபோன் 2 days பிஃபோர். 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு 12:30 போல் ரெக்கார்ட் பண்ணுறேன். என் ஃபோன் வந்து ஆஃப்லைனில் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்க, ஒய்ஃபை பக்கத்தில் இல்லை, மொபைல் டேட்டாவும் ஆன் பண்ணலை, ஒய்ஃபைலையும் கனெக்ட் ஆகலை. 12:30க்கு இது ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒரு 12:45 போல் வந்து ரூமுக்குள்ளே வந்துட்டு இன்டர்நெட்டை ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ரீல் ஸ்வைப் பண்ணுறேன், செகண்ட் ரீல் ஸ்வைப் பண்ணுறேன், ஒரு வீடியோ வருது. ஒரு வீடியோ எப்படி வருதுன்னா, இந்த பாரு, இந்த வீடியோ தான். இதையும் உனக்கு காட்டினா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இது இல்லாமல் இன்னொரு ரீல் வந்துச்சு. அந்த ரீலை காட்ட முடியாது. ஏன்னா அந்த ரீலில் வந்து ட்ரெஸ்ஸையே பிடுங்கிட்டு ஓடிடுது, ட்ரெஸ்ஸே இல்லாமல் பிச்சுக்கிட்டு ஓடிடுது அந்த நாய். அதை காமிச்சேன்னா யூடியூப் வந்து எனக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுப்பான். அதனால அதை காட்ட முடியல. பட் இந்த வீடியோவும் கிட்டத்தட்ட ரிலேட்டபிள் தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோவை தவிர அடுத்த 2 வீடியோ இந்த மாதிரி வருது. எப்படி நாயை காமிச்ச மாதிரியே அப்படியே டிக்டோவாக ஒரு கேமரா ஆங்கிள் உள்ள ஒரு வீடியோ வருது. 12:40க்கு மொபைல் டேட்டா ஆன் பண்ண எனக்கு 12:41 to 12:43க்குள்ளே இந்த வீடியோஸ் எல்லாம் வருது. நான் என் ஃபோனில் வந்து எதுக்குமே அக்சஸ் கொடுக்கல, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு எந்த அக்சஸுமே கொடுக்கல. எப்பயாச்சும் நான் வந்து எப்பயும் போஸ்ட் போட போகிறேன்னா அன்னைக்கு போயிட்டு தான் இந்த ஃபோனில் வந்து ஆனே பண்ணுவேன். இது ஒன்று. 2வது ஒன்று நடந்துச்சு. அதுக்கும் ஒரு 2 days பிஃபோர் எங்கள் ஏரியா பாய்ஸோட ஒரு ஃபன் ரைடு. அது திரும்பவும் சொல்கிறேன், இட்ஸ் பர்சனல் வீடியோ, எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு ஃபன் ரைடு. இதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். சும்மா கையில் வச்சுருக்கிறது கம்பு தான், கம்பின்லாம் நினச்சிடாதீங்க. சும்மா ஜாலியாக ஒரு ரைடு, சொசைட்டிக்கு பப்ளிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காத ஒரு ரைடு. ஓகே, இந்த ரைடு முடிச்சுட்டு ஒரு 11 போல் வீட்டுக்கு வந்து இதே மாதிரி ஃபீட்ஸ்குள்ளே வரேன், இன்ஸ்டா ஃபீட்ஸ்குள்ளே வரேன். ஒரு ரீல் 2 ரீல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு ரீலே என்ன வந்துச்சு தெரியுமா? இதாக இருக்குது. ஓகே, இதில் என்னடா ரிலேட்டபிள் அப்படின்னு கேட்காத. நான் என்னத்த சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே இதே ஒரு கேமரா ஆங்கிள்லாம் என்னோட வீடியோவில் எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு 10வது ரீல்ஸாவோ 20வது ரீல்ஸாவோ, ஃபார் எக்ஸாம்பிள் 100th ரீல்ஸாக வந்திருந்தால் கூட ஒரு ரிசம்பிளன்ஸே தோணி இருக்காது என் மனசில். ஃபஸ்ட்டு ரீலாக வருது, கிட்டத்தட்ட இதே கேமரா ஆங்கிள். இதில் என்ன இருக்குது அப்படின்னா சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது ஒன்று நடந்துச்சு. இந்த வீடியோ அதுக்கும் 2 days பிஃபோர் எடுத்தது. இப்போ காட்டுற போகிற வீடியோ இந்த மாதிரி எல்லாமே கூஃபியாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு ரிலேட்டபிள் இதை நான் காட்டி தான் ஆகணும். ஸ்டைலாக
நாங்க நடக்கிறதே ஸ்டைல், கண்ணாடி போட்டதே ஸ்டைல். இது ஜஸ்ட் ரீக்ரியேட் பண்ண இதை எதுனா நம்ம இந்த இன்ஸ்டால ஒரு பையன் ஸ்டைலிஷ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்ல, இதை வந்து என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணலை. இது வீட்டுக்கு வரேன், எனக்கு ஸ்டைலிஷ் பாயோட ரீல் வந்து வருது. ஐடிகள் போட்டாங்க காலேஜ்க்கு விடுவாங்க, ஐடிகள் ஸ்டைல்ல போடுவோம். எப்படி அதில் என்ன ஒன்றுன்னா, நான் பார்த்த ரீலே வருது. நான் இதுக்கு முன்னாடி இதே அக்கௌண்ட்ல அந்த ரீலை பார்த்துருக்கேன், திரும்ப அதே ரீல் எனக்கு வருது. எனக்கு அப்போ தான் ஒரு ஷாக். எப்படி நான் வந்து இன்ஸ்டாவில் எந்த அக்சஸும் கொடுக்கல. ஐ நோ ஹவு இன்டர்நெட் ஒர்க்ஸ், ஹவு த ப்ரைவசி ஒர்க்ஸ் இன் மை ஃபோன். அதனால் எனக்கு எங்கே ஆஃப் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். எந்த அக்சஸும் கொடுக்கல, பேக்ரவுண்டில் ரன் ஆகாத மாதிரி ஆப் கில் பண்ணி தான் இருக்குது. ஸ்டில் வீடியோஸ் வந்து சஜஷன் வருது. ஏன் இது இவ்வளோ பெரிய விஷயமாடா அப்படின்னு கேட்குறேன்னா, நீ மெசேஜை சேட் உன்னோட வாட்ஸ்அப்பில் பண்ணுறனோ, இன்ஸ்டாவில் பண்ணுறனோ, ஃபேஸ்புக்கில் பண்ணுறனோ, நீ எடுத்துக்கோ, தப்பே கிடையாது. ஏன்னா அது நீ சொல்லிட்ட, அலோவ் கொடுத்தது நான் உங்களோடதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உன்னோட மீடியத்தில் ஷேர் பண்ணதை நீ எடுத்துக்கோ, பிரச்சனை கிடையாது. பட் நான் வந்து அக்சஸே கொடுக்கல, என் ஃபோனில் உள்ளதை என்னட்டேருந்தே எடுக்கிறாங்க. எப்படி வீடியோவை எடுத்து, அதுவும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு 120 செகண்ட்ஸில் எனக்கு திரும்ப கிடைக்குது. அது இதையும் விட்டுரு. எனக்கு டார்கெட்டட் மார்க்கெட்டிங் பண்ண போறியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போறியா, இது கூட ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோ. டார்கெட்டிங் வீடியோ எனக்கு வந்து சஜஷன் கொடுக்குறான். டார்கெட்டட் வீடியோனா இது சம்மந்தமான வீடியோஸை எனக்கு திரும்ப கொடுக்குறான். அது எப்படி கொடுக்குறான்னா, என்னோட கேலரியில் புகுந்து டேட்டா ப்ரீச் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறது, எனக்கு ப்ரைவசி மேட்டரா, சுற்றியெல்லாம் விளைக்க வேண்டாம். ஏதோ இதே மாதிரி இன்னொருத்த ஃபோன் யூஸ் பண்ணுற ஒருத்தனாக இருக்கட்டும், அவனோட பர்சனலு இல்லை அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ ஏதோ ஒன்று, அவன் இதை வந்து உலகத்துக்கு காட்டவே கூடாதுன்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்கான்னு வச்சுக்கோ. அதை இன்ஸ்டா வந்து நம்மள்டேருந்து எடுத்து ஸ்கேன் பண்ணி அது ஏஐ பண்ணுறானோ பர்சன் பண்ணுறானோ அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. அது ஒரு 120 செகண்டில் நம்மளுக்கே வந்து டார்கெட்டட் மார்க்கெட்டிங்கோடு இல்லை, அது ரிலேட்டட் ரீல்ஸ் வந்து என்னோட ஃபீட்ஸில் ஸ்க்ரோல் ஆகுது. இது எனக்கு நடந்துச்சு. உங்களுக்கு இந்தளவுக்கு ஆர்டிகுலேட்டடாக நடக்குதா? என்னால் வந்து இதை புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு கொஞ்ச நேரத்தில். என்னோட வாழ்க்கையில் நடந்ததை ரிலேட் பண்ண முடிஞ்சதுனால. உனக்கு இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் இந்த அர்ச் டு குவிட் யூடியூப் வீடியோவை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, எனக்கு போன மாதத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாடனாக இருந்தது பார்த்தீங்கன்னா, மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு மென்டல் பிளாக்கா இல்லை கிரியேட்டர் பிளாக்கா ஆர்ட் பிளாக்காலாம் தெரியாது. இந்த மாதிரி மனுஷன்னா என்ன, பல வண்ணம் தானே, அதில் ஒரு வண்ணம் வந்து திடீர்னு க்ரோ ஆகிடுச்சு. அது சரி யூடியூபெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சு. ஏன் இந்த வேலை தோணுச்சுன்னா, நான் புது புது கண்டென்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. அந்த கண்டென்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே பெரிய பாடனாக எனக்கு அமைஞ்சிச்சு. அது இந்த வெயிட்டை வந்து என்னால் தாங்கவே முடியல. அப்போ எடுத்த வீடியோ தான் அது. சில பேர் அந்த உருவத்தெல்லாம் காட்டவே மாட்டாங்க கிரியேட்டராக இருக்கவங்க. டார்க் சைட் ஆஃப் யூடியூப்னு ஒரு வீடியோ போடணும்னு ஆசை. அப்புறம் ஓகே, அப்புறம் இந்த என்னோட நாய் என் வேட்டியை கடிச்சதுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்கேன், போய் பாரு. அந்த வேட்டி என்னன்னு பாரு. இதான் இந்த வீடியோவோட அவுட்ரோ. பாய். இது என்னடா இது என்ன இது? சரியான தண்டனை கொடுக்கணும். இந்த ஆரம்பம் பாரு, ஒரே ஒரு வாட்டி காதை கிளிக்கிறேன். Pon atención, Thorfinn. No tienes enemigos. ஒரே ஒரு வாட்டி காதை கிளிக்கிறேன். Nadie என்ன கடிப்பியா? கடி tiene enemigos. கடி 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 Nadie en este mundo கடி. merece நீ தைரியமா ser இருந்துச்சு. கடி elegido. போட.